மீது கர்நாடகா நீதிமன்றத்தில் மீண்டும் வழக்கு தொடர இருப்பதாக நடிகை விஜயலட்சுமி தெரிவித்துள்ளார். நான் சீமானால் ஏமாற்றப்பட்டதாக தமிழக போலீசை அவர் தொடர்ந்து புகார் அளித்து வருகிறார். பின்னர் அவ்வப்போது வாபஸ் பெற்றுவிடுவதையும் வாடிக்கையாக கொண்டுள்ளார். இந்நிலையில் தமிழகத்தில் யாரும் நடவடிக்கை எடுப்பதில்லை என்றும் கர்நாடக நீதிமன்றத்தை நாடப்போவதாகவும் தற்போது வீடியோ வெளியிட்டுள்ளார். ஒரு அமைச்சரை பதவி நீக்கம் செய்ய ஆளுநருக்கு எந்த அதிகாரமும் இல்லை. இலாக்கா இல்லாத அமைச்சராக செந்தில் பாலாஜி தொடரலாம் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. செந்தில் பாலாஜி அமைச்சராக தொடரலாம் என்ற தீர்ப்புக்கு எதிராக வழக்கு தொடுக்கப்பட்ட வழக்கை தள்ளுபடி செய்த உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் நடவடிக்கை சரியானது எனவும் தெரிவித்துள்ளது. விஜயகாந்த் நினைவிடத்தில் ரசிகர்கள் சினிமா நட்சத்திரங்கள் அஞ்சலி செலுத்தி வரும் நிலையில் அதிசயம் ஒன்று நடந்துள்ளது. நினைவிடத்தில் இருந்து விஜயகாந்த் புகைப்படத்தின் மீது திடீரென்று ஒரு பாம்பு வந்து ஏறி படம் எடுத்துவிட்டு இறங்கியது. இந்த நிகழ்வு கேப்டனை சிவன் கழுத்தில் இருந்த பாம்பு ஆசீர்வதிக்காக நம்புகின்றனர். விஜயகாந்த் ஊர்வலத்தின் போது அவரது உடலை கருடன் 3 முறை வட்டமடித்தது குறிப்பிடத்தக்கது. மறைந்த விஜயகாந்த் நினைவிடத்தில் நடிகர் சூர்யா மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். நினைவிடத்தில் சுமார் 5 நிமிடங்களுக்கு மேல் தரையில் அமர்ந்திருந்த அவர் சமாதியில் கண்ணீர் விட்டு கதறி துடித்தார். இதைத் தொடர்ந்து சாலிகிராமம் இல்லத்துக்கு செல்லும் அவர் அங்கு பிரேமலதா மற்றும் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறினார். பொங்கல் பண்டிகைக்கு அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் தலா 1000 வழங்கப்படும் என்று முதல்வர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். ஏற்கனவே பச்சரிசி, சர்க்கரை, கரும்பு உள்ளிட்ட பரிசு பொருட்கள் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது 1000 வழங்கப்படும் என்ற நல்ல செய்தியையும் வெளியாகியிருக்கிறது. இந்த தொகை ரேஷன் கடைகளில் ரொக்கமாக வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பொங்கல் பரிசு தொகையான ரூபாய் 1000 பொங்கலுக்கு முன்னதாகவே வழங்கப்படும் என்று முதல்வர் ஸ்டாலின் அறிவித்திருக்கின்றார். பொங்கல் பரிசாக மக்களுக்கு பச்சரிசி, சர்க்கரை, கரும்பு ஆகியவற்றுடன் ரூபாய் 1000 ரொக்கமாகவும் அரசு வழங்கி இருக்கிறது. அதோடு வேட்டி சேலையும் இலவசமாக வழங்கப்படும் என்று முதல்வர் அறிவித்திருக்கின்றார். இன்னும் சில தினங்களில் டோக்கன் வழங்கப்பட்டு பரிசு பொருட்கள் விநியோகம் செய்யப்பட உள்ளது. பொங்கலுக்கு ரேஷன் அட்டைதாரருக்கு தலா 1000 பரிசு தொகையான வழங்கப்படும் என்று முதல்வர் அறிவித்துள்ளார். ஆனால் ஒன்றிய மற்றும் மாநில அரசு ஊழியர்கள், வருமான வரி செலுத்துவோர், பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரிவோர், சர்க்கரை அட்டைதாரர்கள், பொருளில்லா அட்டைதாரர்களுக்கு தவிர்த்து ஏழை குடும்ப அட்டைதாரர்களுக்கு தலா 1000 வழங்கப்படும் என்று அரசு அறிவித்துள்ளது. விஜயகாந்த் உடனான நினைவுகளை பகிர்ந்து பேசிய பிரதமர் மோடிக்கு நன்றி தெரிவித்து தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா கடிதம் எழுதியுள்ளார். அதில் அரசியல் எல்லை கடந்து விஜயகாந்த், பிரதமர் மோடி இடையே நட்புறவு இருந்தது என உருக்கமாக குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்ட பிரதமர் மோடி விஜயகாந்துடனான நினைவுகளை பகிர்ந்து அவருக்கு புகழாரம் சூட்டினார். அயோத்தி ராமன் கோவில் கும்பாபிஷேகத்துக்கு திருப்பதி ஏழுமலையான் கோவில் இருந்து 1 லட்சம் லட்டுகள் அனுப்பி வைக்கப்படும் என்று திருமலை திருப்பதி தேவஸ்தானம் அறிவித்துள்ளது. இது குறித்து பேசிய நிர்வாக அதிகாரி ஏவி தர்ம ரெட்டி, வெங்கடேஸ்வரனும் ராமரும் மகா விஷ்ணுவின் அவதாரங்கள். விழாவில் பங்கேற்கும் பக்தர்களுக்கு விவிஐபிகளுக்கு தலா 25 கிராம் எடை கொண்ட லட்டுகள் விநியோகிக்கப்படும் என்றார். அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு தமிழக அரசு பொங்கல் போனஸ் அறிவித்துள்ளது. அதன்படி சி மற்றும் டி பிரிவில் பணிபுரிவோருக்கான மிகை ஊதியம் ரூபாய் 3000 வழங்கப்படும். மேலும் சி மற்றும் டி பிரிவை சேர்ந்த ஓய்வூதியர்கள், குடும்ப ஓய்வூதியர்களுக்கு 500 வழங்கப்படும். இதேபோல தொகுப்பு ஊதியம், சிறப்பு காலமுறை ஊதியம் பெறுபவர்களுக்கு 1000 பொங்கல் பரிசாக வழங்கப்படும் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது.